வணக்கம். அத்தியாயம் 12 ஸ்லோகம் 8. மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயஹ. இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் நமக்கு ஒரு எளிய ஆன்மீக வழியை கூறுறாருங்க. இப்போ இந்த காலத்தில் நம்ம இப்போ எங்கே வெளியில் போகிறதா இருந்தாலும் அதோ ஒரு புது இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கூகுள் மேப் அப்படின்றத தான் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. நமக்கு நல்லா தெரியும், நமக்கு தெரியாத இடத்துக்கு கூட இப்போ நம்ம அந்த மேப் போட்டுட்டு போனோம்னா நம்மளை கரெக்டாக அந்த மேப் நம்மளை அங்கே கொண்டு போய் விட்டுடும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. நம் மனமும் புத்தியும் எப்போதும் இறைவனை நோக்கி இருந்தால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியுங்க. இறைவனை நோக்கிய மனம் நம்மை நல்ல வழியில்தான் நடத்தும். ஒவ்வொரு நாளையும் இறைவனை நினைத்து தொடங்குங்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் ஒரு நிமிடம் அமைதியாக இறைவனை நினையுங்கள். நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்களை தேர்ந்தெடுங்கள். தினமும் ஒரு கீதை ஸ்லோகத்தை வாசித்து அதன் பொருளை வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். மனம் எதை நோக்கி செல்கிறதோ வாழ்க்கையும் அதே திசையில்தான் பயணிக்கும். இதை நம்ம மறக்கவே கூடாதுங்க. எனவே மனதை இறைவனின் மீது நிலைநிறுத்துங்கள். புத்தியை நல்வழியில் பயன்படுத்துங்கள். அப்போது வாழ்க்கையில் அமைதி, தெளிவு, தைரியம் மற்றும் மகிழ்ச்சி தானாக வரும். மனமும் புத்தியும் இறைவனை நோக்கி இருந்தால் வாழ்க்கை சரியான திசையில் செல்லும். நன்றி.